நீங்க எல்லாருமே இந்த இயக்க பாட்டு படிச்சதுக்காக தான் சங்கீதன் என்று சொல்ற ஒரு இளைஞனை, பாட்டு படிக்கிற இளைஞனை கைது பண்ணி இருக்கிறாங்கன்னு தானே நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. உங்க யாருக்குமே தெரியாத இந்த கைதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு டீமை பத்தி, அந்த டீமோட பெரிய ஸ்கேமை பத்தி, பணத்துக்காக மாரடிக்கக்கூடிய எல்லாரையும் சொல்ல இல்ல, சில சிங்கள மொழி பேசக்கூடிய இளைஞர்கள் அவங்களோட பெரிய ஸ்கேமை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க இலங்கை நாட்டு அரசாங்கத்தையே ஏமாத்துறாங்க, போலீசியே, ஸ்ரீலங்கா போலீசியே ஏமாத்துறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுக்காக போலீஸ் நல்லவங்க, அனுரவினுடைய அரசாங்கம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வரல. ஆனா அந்த இளைஞன், இந்த சங்கீதன் என்று சொல்லப்படக்கூடிய இளைஞன் கைது செய்யப்பட்ட விஷயத்துல பெரிய பொலிட்டிக்கல் கேமே நடந்து கொண்டிருக்கு. அதுக்காக அந்த இளைஞன் விடுவிக்கப்படணும் என்று கதைக்கிறது, ஈடுபடுறது, போராடுற எல்லாரையுமே நான் தப்பு சொல்ல இல்லை. ஆனா பெரிய பொலிட்டிக்கல் கேம் ஒன்றும் நடந்து கொண்டிருக்குது. யோசிச்சு பாருங்க. நாமல் ராஜபக்ச அவங்க என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க, அதாவது அரசாங்கம் ஒருதலை பட்சமாக இந்த இளைஞன் மீது இந்த சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு இந்த கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு நாமல் ராஜபக்ச அவங்க குரல் கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொல்ற விஷயம் உண்மையா இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அரசியல்ல தீனி இல்லாம இருக்கிறாங்கன்றது யோசிச்சு பாருங்க. சகல விஷயத்தையும், இதுல இருக்கிற பொலிட்டிக்கல் கேம் என்ன, இந்த கைதுக்கு பின்னுக்கு இருக்கிற பெரிய ஸ்கேம் பண்ற டீம் யார், அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்ற சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னங்களே. அதுக்கு முதல் இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டது ஏன்ன்றதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஏன், ஒரு இயக்க பாட்டு படிச்சிருக்கிறேன், அந்த இயக்கம் விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஊக்குவிக்கிறேன் அப்படின்ற காரணத்துக்காக தானே இவர் கைது செய்யப்பட்டிருக்கேன். இப்ப அதுக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். இப்ப அனுரகுமார் திசாநாயக் அவங்க தேர்தல் முடிஞ்சோ அவர் ஒரு ஸ்பீச் ஒன்று பண்றாரு. யாரு? ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க. அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த கிரிக்கெட் இருக்குல்லோ, உலக கிண்ணம், அந்த கிரிக்கெட் விளையாடும் போது விடுதலை புலிகள் அவர்கள் என்ன செய்யறாங்கடா, இந்த பெட், அதாவது அந்த ஆயுதத்தை கீழே வச்சு போட்டு அவர்களும் ரசிச்சு பார்த்தாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஜனாதிபதியை எந்த பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்ய போறீங்க? அப்ப அவர் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு சொல்றாங்க. அப்ப ஏன் நீங்க அது சம்பந்தமா கதைக்கிறீங்க? ஏன்? உங்களுக்கு ஓட்டு வேணும், இது கதைச்சாதான் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்ப அது ஒரு குற்றம் இல்லையா? சரி, ஜனாதிபதி ஒரு பக்கம் கலவைங்க. அடுத்து இளங்குமரன், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் என்று சொல்ற அந்த நபர் அவர் ஓட்டுக்காக இந்த இயக்கம், அதாவது விடுதலை புலிகளினுடைய பாடல்களை அவரினுடைய சமூக பக்கத்திலேயே பேஸ்புக் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அவரே பகிர்ந்திருக்கிறார். அப்ப அவரை எந்த சட்டத்துல கைது செய்ய போறீங்க? சரி, அதையும் முடிஞ்சு. அதாவது கடற்தொழில் அமைச்சர் இருக்கிற சந்திரசேகரன் ஐயா, அவர் விடுதலை புலிகளை அதாவது இந்த குப்பி, சைனட் குப்பி தெரியும் உங்களுக்கு, இந்த சைனட் குப்பியெல்லாம் கடிச்சு இறக்குறதுன்றது ஒரு சர்வசாதாரண விஷயம் இல்லை. அவர்களினுடைய அர்ப்பணிப்பை நாங்க பாராட்டுறோம், அதை கிழிக்கிறோம், அதை செய்யறோம். அப்ப சந்திரசேகரன் ஐயாவை நீங்க எந்த பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்ய போறீங்க? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நீதியான விஷயமா? இப்ப இந்த கைது நடந்திருக்குல்ல, இந்த கைது ஸ்ரீலங்கா போலீஸ் முகப்புத்தகம் அவங்களோட ஒபிஷியல் பேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க அந்த கைது அப்படின்றது என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, அதாவது சமூக ஊடகத்துல பரவிய காணொளியின் அடிப்படையில விடுதலை புலிகளை ஊக்குவிக்கக்கூடிய அந்த பாடல் பாடிய நபரை நாங்க கைது செய்திருக்கிறோம் அப்படின்றதுதான் போலீஸ் உத்தியோகபூர்வமாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இது மிகப்பெரிய குற்றம் என்று இருக்கிறாங்க. உண்மையாகவே தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிச்சு பாட்டு படிச்சிருக்கேன் தானே. சரி, இது சமூக ஊடகத்துல நல்ல அழகா பார்த்துக்கொள்ளுங்க, நல்ல அழகா கேட்டுக்கொள்ளுங்களேன். சமூக ஊடகத்துல பரவிய காணொலி அப்படின்னா சமூக ஊடகத்தால ஸ்ரீலங்கா போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது, அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. அந்த அழுத்தம் கொடுக்கிறது யார் தெரியுமா? இங்கதான் விஷயமே இருக்கா. அந்த அழுத்தம் கொடுத்தது யாருண்டா, இப்ப இந்த சில மாசத்துக்கு முதல் தான் இலங்கையில பேஸ்புக்ல காணொளிகள், வீடியோக்கள் பதிவு செய்து அதுல வருமானம் வருது. நல்லா நோட் பண்ணுங்க. அப்ப இந்த சிங்கள, அதாவது இலங்கை நாட்டில் எல்லாருக்குமே, சிங்களமோ தமிழோ எல்லாருக்குமே, படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு வருமானம்ன்றது பெரிய பிரச்சனை. பிச்சை எடுத்தான் பெருமானன்ற அளவுக்கு, சாப்பிட்றதுக்கே இல்லாம பஞ்சம் பட்டினின்ற அளவுக்கு இளம் ஆக்களை பெரிய துன்பத்துல இருக்காங்க. அப்ப இந்த பேஸ்புக்ல வருமானம் வருதுன்றோன்னு இப்ப சில மாசமா சிங்கள மொழி பேசக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்கடா, பயங்கரமா அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் போலீஸ், அவங்க தான் உலகத்தையே கட்டி ஆள்ற ஆக்கள் மாதிரிக்கு சமூக வலைத்தளத்துல அவங்களோட ஸ்பீச் இருக்கு. சரி, ஓகே, நேர்மையா உண்மையா சரியான விஷயத்த கழிச்சா பரவாயில்லை. இப்ப அவங்களுக்கு
என்ன, அதாவது எல்லாரையும் சொல்ல இல்லையா, நல்ல சிங்கள மொழி பேசக்கூடிய நல்ல விஷயங்களை கதைக்கக்கூடிய நேர்மையான உண்மையான நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சில டீம் இருக்குன்னுடா, அவங்களுக்கு குறுகிய டைம்ல ஷோர்ட் டைம்ல வந்து நல்ல ஒரு உழைப்பை போட்டு திறமையை வெளிக்கொண்டு வந்து வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு உடனே முன்னுக்கு வருவோம். அப்ப என்ன செய்யறாங்கடா, சில வைரலான டாபிக்குகள் எடுக்கிறாங்க. அது சரியா பிள்ளையா அப்படின்ற எல்லாம் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதை நான் உங்களுக்கு படிப்படியா ஒன்றா சொல்றேன். முள்ளிவாய்க்கால் 18க்கு அங்க வடக்குல வந்து பாத்தீங்கன்னா சில இளைஞர்கள் வந்து பேரணி ஒன்று செய்யறாங்க. அந்த பேரணியில நல்ல அழகா எல்லாத்தையும் கேளுங்க, அப்பதான் புரியும். ஹெல்மெட் இல்லாம போறாங்க. அப்ப அந்த டாபிக் எடுத்து பாருங்க, அங்க வந்து அதாவது விடுதலை புலிகளை ஆதரிச்சு இதுதான் நடக்குது, இதுதான் நாடா, வடக்கு கிழக்கு வந்து தனி நாடா, அதாண்டு வந்து ஒரு குழப்பம் இனவாதமா வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா கதைச்சு போடுறாங்க. அப்ப உடனே அந்த அழுத்தத்தினால வந்து கைது பண்றாங்க. அங்க தவறும் இருக்குன்னது, ஹெல்மெட் இவங்க போட்டுல, சரி ஓகே ரைட். அடுத்தது பாருங்க, இப்ப பௌத்த தேரர் ஒருத்தர் அனுராதபுரத்துல ஒரு சின்ன பிள்ளையோண்ட வந்து தப்பான சில விஷயங்கள் செஞ்சுட்டாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் வெளியே வருது. எப்ப நடந்தது? இது சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா கைது செய்யப்படல. உண்மையான போலீஸ், உண்மையான அரசாங்கம், உண்மையான ஆக்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? கைது செய்திருக்கணும். ஆனா கைது செய்யல. இப்ப சில பணத்துக்காக மாரடிக்கிற அந்த சிங்கள கண்டென்ட் கிரியேட்டர் இளைஞர்கள் என்ன செய்யறாங்கடா, அவங்களும் பௌத்தர்கள் தான். ஆனா அவர் உண்மையாகவே குற்றம் செய்தீரா செய்ய இல்லையான்ற பெரிய பொலிட்டிக்கல் அரசியல் பெரிய கேம் எல்லாம் அதுக்குள்ள போய் கொண்டிருக்கு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கடா, வைரல் ஆகணும், இவங்களுக்கு காசு வந்து வரணும், வருமானம் வரணும். அப்ப அந்த தேரரை போட்டு அட்டின்னு நெருப்படி அடிக்கிறாங்க. ஒரு டாபிக் கிடைச்சிட்டு அட்டி நெருப்படி. அப்ப அந்த அழுத்தம் தாங்க முடியாம தான் அந்த தேரரை வந்து கைது செய்யறாங்க. கைது செய்து அவருக்கு வந்து சற்றியா அவர் முழுமையா தப்பு பண்ணேன்னு நிரூபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ரைட், அவர் வெளியே வர்றாரு. அழுத்தத்தினால கைது செய்யப்பட்டு வெளியே வர்றாரு. அதன் பிறகு அழுத்தம் என்ன அழுத்தம்? நீதியை கேட்டு அழுத்தம் இல்லை, நீதியை கேட்டு கதைக்கிற மாதிரிக்கு வருமானம். இங்க வருமானத்துக்கு ட்ரெண்டிங் ஆக்குறதுக்கு, வைரல் ஆக்குறதுக்கு, வருமானத்துக்கு கதைப்படுது. அப்ப மறுபடியும் என்ன செய்யறாங்க, அவர் உயர் பீடத்துல இருக்கிற அவரோட பதவி பறிக்கப்படுது. ஆனா இது சம்பந்தப்பட்ட ஒரு உண்மையா நேர்மையா தமிழ் மக்களுக்கு ஆதரவா கதைக்கிற ஒரு தேரர் ஒருத்தர் கதைக்கிறேன். அவர் சொல்ற 100% அவர் தப்பு செய்யலன்னு நான் நம்புறேன் அவர் சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, அவர் அந்த சின்ன பிள்ளைய வந்து ஏதாவது தப்பான சில விஷயம் செஞ்சீரா செய்ய இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பணத்துக்காக அவங்களோட இனத்தையே, அவங்களோட ஒரு உணர்வையே, அவங்களோட மதத்தையே, அவங்களையே அடிச்சு தும்சம் பண்ற அந்த டீம் தான் அந்த டீம். அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள். அப்ப போலீஸ் வந்து என்ன செய்யறாங்கடா, போலீஸ் இது உண்மையா பொய்யா, இது என்ன இது, அதெல்லாம் ஒன்றுமில்லை. போலீஸ் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு, அதாவது பெரிய 5 லட்சம் 1 மில்லியன் 2 லட்சம் இப்படி ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, அவர்கள் போடுற செய்திகள் உண்மையா பொய்யா அதெல்லாம் இல்லை. அப்படி பார்த்து அவங்க வந்து அதுல வந்து சோமியோன்ற யாரோ ஒருத்தன் இருக்கிறான், அவன் இன்னும் சில ஆட்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்கடா, இந்த நூலகம் சம்பந்தப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு, இப்படி நிறைய வரலாறுகளை எல்லாம் பொய்யாக திருச்சி மக்கள் மத்தியில வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரிக்கு, இனத்துக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்படுத்துற மாதிரிக்கு இந்த மாதிரியான காணொளிகளை பதிவிட்டு ஒரு நீதியை கொண்டு வரல. இலங்கை நாட மறுபடியும் கலவரத்துக்குள்ள, இனவரத்துக்குள்ள, இந்த மாதிரி மோசமான விஷயத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றாங்க. அந்த டீமை போலீஸ் ஏன் கைது பண்ணி, ஏன் போலீஸ் அந்த குழுக்களை வந்து அவங்க என்ன நல்லது செய்யறாங்களா? இப்ப நாங்க ஒரு காணொலி கதைக்கிறோம்டா, இதுல சரியானதா, ஒரு இனத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறோமா என்னன்றதை வந்து பார்க்கணுமா பார்க்க கூடாது. நாங்க ஒரு விஷயத்தை கழிச்சா இதுல இன்னொன்றும் இருக்குது. தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், தமிழ் யூடியூபர்ஸ், தமிழ் ஆக்கள் கதைக்கிறதுக்கு நடவடிக்கை குறைவு. இதே அவங்க கதைக்கிறதுக்கு நடவடிக்கை கூட, அதுவும் தமிழாக்கள் சம்பந்தப்பட்டதை கூடுதலா கழிச்சாங்கன்னா நடவடிக்கை கூட. அப்ப அனுரவினுடைய அரசாங்கம் இதை கவனமா கருத்துல எடுக்கணும். ஏன் தெரியுமா, அனுரவை கவுக்கிறதுக்கு இதுவும் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான். இது நாமல் ராஜபக்சவோ, இப்ப ஆட்சியில இல்லாத அரசாங்கங்களோ, ஆட்சியில இல்லாத அரசியல்வாதிகளோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பணத்தை கொட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றா எந்த ஒரு ரீதியிலையுமே வந்து இந்த அரசாங்கத்தை வந்து கவிழ்க்க முடியல, எங்கேயுமே அசைச்சு பார்க்கலாம இருக்குது. அப்ப இவங்களுக்கு தேவை என்னது, எங்கேயாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும். அப்ப இப்படி கடைசியா இருக்கிற ஒரு தூண் என்னடா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், சோசியல் மீடியா, இதை வச்சுதான் கேம் விளையாடலாம், இல்லைண்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்ப எங்க வந்து நெருப்பை பத்த வைக்க முடியுமோ, எங்க வந்து பெட்ரோல் ஊத்த முடியுமோ அங்கங்க வேலைப்பாடுகள்லாம் நடக்குது. அதே மாதிரிக்கு இந்த தம்பியும் கணக்கா இயக்கப்பாட்டு வந்து படிச்சிருக்கிறார். அப்ப இந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது யாருண்டா, சில சிங்கள மொழி பேசக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸை வச்சுக்கொண்டு பணத்துக்காக இனவாதத்தை
கலவரத்தை இலங்கை நாட்டு அதல பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு வடக்கு கிழக்குல இருக்கிறவங்களை வந்து மறுபடியும் சீண்டக்கூடிய உணர்வோட சீண்டக்கூடிய சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கிளர்ந்து எடுக்கிறாங்க. அப்ப ஸ்ரீலங்கா போலீஸ்ன்றது உண்மையாகவே அவங்களோட ஃபேஸ்புக் பேஜை போய் பாருங்க, சிலதுகள் தான் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த போடுற போஸ்ட்ல மட்டும் வார்த்தைகள்ல மட்டும் தான் தமிழ் மொழி இருக்கு. மற்றபடி சிங்களம் 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 சிங்களமா தான் இருக்குது. தமிழுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. அப்ப ஜனாதிபதியினுடைய அனுரகுமார் திசாநாயக்க அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லயே பாத்தீங்கன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனா ஸ்ரீலங்கா போலீஸ் ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படல. அப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்களே. நாங்க என்னதான் இருந்தாலும் அனுரவினுடைய அரசாங்கமா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு நீதியை நாங்க எதிர்பார்க்கிறது அதெல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரிக்கு ஒரு பொய்யான விஷயம். அப்ப நாங்க எப்படி இருந்தாலும் இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் சரியாக இருந்திருந்த ஒரு இனத்தினுடைய பாதுகாப்பு அவங்களோட இலக்கத்துல, அதாவது எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு தொகையில இல்லை, அந்த பாதுகாப்பு அதிகாரத்துல இருக்கு. இன்றைக்கு இலங்கைன்ற அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இலங்கைன்ற நாடு 2 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு. ஆனா இந்தியான்றது 100 கோடிக்கும் அதிகமா இருக்கிற நாடு. ஆனா 2 கோடி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாடு இந்தியாவில் இருக்கிற மீனவர்களை எல்லாம் பாத்தீங்கன்னா கைது பண்ணி பெரிய அட்டகாசம் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்? ஒரு அதிகாரம்ன்றது வந்து வலிமை மிக்கது. அப்ப இதே வந்து ஏன் இந்தியாவினுடைய ஒரு மாநிலமா வந்து இலங்கை எப்பயுமே போறதில்லை. எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, எவ்வளவு முயற்சிகள். இந்தியா என்ன சொல்லி இருக்குது, இலங்கைக்கு அவ்வளவு விஷயத்தையும் நாங்க செஞ்சு தர்றோம், அவ்வளவு கடன் பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் தீர்க்கிறோம், நீங்க ஒரு மாநிலமாக எங்கிறதுக்கு வாங்க. ஏன் மாநிலமா போகல? சிங்களாக்களுக்கு நல்ல திட்ட தெளிவா தெரியும். அப்படி மாநிலமா போனா எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ஆனா நாங்க அவங்கள்ட்ட கையேந்தனம். இப்ப நாங்க தமிழாக்கள் எப்படி சிங்கள அரசிடம் வந்து கையேந்திர நிலைமையில இருக்குது, உரிமைகள் உணர்வு சகல விஷயத்திலையும் எங்களை போட்டு எப்படி மிதிக்கிறாங்க, அதே மாதிரிக்கு முழு நாடுமே இந்தியாட்ட கையேந்திர நிலைமைக்கு வந்து. அப்ப அதனால அதுக்கு அவங்க ஓபி இல்லை. அதே போலதான் இந்த விஷயமும். இந்த கைதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃபேஸ்புக்ல திடீரென்று பணத்தை பார்த்தோன்னே பணத்துக்காக எதையும் செய்யலாம்ன்ற ஒரு எச்ச வேலைகளை செய்யக்கூடிய பெரிய டீம் ஒன்று உருவாயிருக்கு. அந்த டீம் சில நேரத்துக்கு அதிகாரத்துல இல்லாத அரசியல்வாதிகளினுடைய கைக்கூலிகளா கூட இருக்கலாம். அதனால எங்கெங்க பத்த வைக்க முடியும் என்று அவர்களினுடைய அழுத்தம், அந்த சில குழுக்களினுடைய அழுத்தம் தான் பெரிய அளவுக்கு சில நேரத்துக்கு அவங்க வந்து தொடக்கத்துல நேர்மையா உண்மையா நல்ல விஷயங்களை எல்லாம் பதிவு செய்து நல்ல ஃபாலோவர்ஸ் எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யத்தை எடுத்திருக்கலாம். ஆனா இப்ப அவர்களுக்கு பணம்ன்றது வந்து கொட்டோண்டு கொட்டும் போது, அரசியல்வாதிகள் கொட்டும் போது அவர்களினுடைய நிலைப்பாடு, உண்மைத்தன்மை, நீதி, அவர்களினுடைய பாதை எல்லாம் வித்தியாசப்பட்டு பணத்துக்கு அடிமையாகி அவர்களினுடைய பாதை போகலாம். சோ இது மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக இந்த இளைஞன் வந்து கைது செய்யப்பட்டதே நல்ல ஓகே அப்படி சொல்ல வரல. கைது செய்யப்பட்டிருக்கிறார், அது மிக தவறு. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணும்? ஜனாதிபதிக்கு பயன்படுத்தணும். அவர் விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நல்ல இனிப்பு மாதிரிக்கு வந்து தேர்தல் சமயத்தில் காய்ச்சிருக்கு. சந்திரசேகரன் அமைச்சர் அவர் காய்ச்சிருக்கிறார். சைலண்ட் குப்பி சம்பந்தமாக காய்ச்சிருக்கு, ஆதரவாக காய்ச்சிருக்கிறார். இளங்குமரன் அவங்க வந்து இயக்க பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா அவரினுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து இருக்கிறார். அதே போல இன்னொருத்தர் இருக்கிறார், என்பிபியினுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், அவரினுடைய பேர் எனக்கு வரமாட்டேங்குது. உடனே அவர் தலைவரினுடைய மேதகு தலைவர் அவர்களினுடைய புகைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்து இருக்கிறார். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது கைது செய்யப்பட வேண்டியவங்க யாருண்டா, சமூக வலைத்தளத்துல பணத்துக்காக தேரர்களை தரக்குறைவா கதைக்கிறது, ஃபாதர்களை தரக்குறைவா கதைக்கிறது, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரு இனத்துக்கும் இடையில வந்து முரண்பாடை ஏற்படுத்துறது, ஒரு மதத்துக்கும் இடையில வந்து முரண்பாடை ஏற்படுத்துறது. இவர்களை கைது செய்யணும். இவர்கள் தான் மிக ஆபத்தானவர்கள். போலீஸுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு கேட்டா அந்த தைரியம் இல்லை. ஏன்டா ஸ்ரீலங்கா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா, கசிப்பு, போதைப் பொருள் அத்தனையும் கடத்துறதுக்கு பின்னுக்கு இருக்கிறது போலீஸை முதலாவது கைது பண்ணி உள்ளுக்கு போடும். அரசியல்வாதிகள் தெம்பில்லாத முதுகெலும்பு இருக்கிற ஒரு அரசாங்கம், ஒரு அரசியல்வாதி, ஒரு போலீஸ் காவல்துறை எப்படி இருக்கணும்? சிங்களமோ தமிழோ முஸ்லிமோ யாராகவும் இருக்கட்டும், தவறுண்டா தவறு, சரிண்டா சரி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாடு உருவாக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய காவல்துறையா இருக்கணும். சிங்கள இளைஞர்கள் சொன்னா வேலை செய்யறது, தமிழ் இளைஞர்கள் சொன்னா வந்து கமுக்கமா இருக்கு. இந்த நிலைப்பாடெல்லாம் வந்து இந்த மண்ணுல தான் உங்களுக்கு சரிபட்டு வரும். இறந்ததுக்கு பிற்பாடு கடவுள் என்ற ஒரு பூமியில, கடவுள் என்ற ஒரு தேசத்துல, கடவுள் என்ற ஒரு ஆட்சியில உங்களோட ஆட்டமெல்லாம் க்ளோஸ். நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.